ஏப்ரல் மாதம் 30 சனிக்கிழமை. ரசேலும் கரோலினும் இந்த காட்டுப்பகுதிக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 5 நாள் ஆயிட்டு. அவங்க தங்களுடைய 5வது நாள்ல அதிகாலை எழுந்து தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பமாகறாங்க. இதுல முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, நேற்றைய பொழுதே ரசேலுக்கு சுத்தமா முடியாம கரோலின் தான் அவங்கள தன்னோட தோல்ல சுமந்துக்கிட்டு வந்தாங்க. 5வது நாள் காலை இன்னைக்கு எப்படி இவங்க பயணிக்க போறாங்கன்றதே பெரிய ஒரு கேள்வியா இருக்குது. இந்த சமயத்துல இவங்களுக்கு இருக்கக்கூடிய பேரிடி இவங்கள்ட்ட உட்கொள்றதுக்கு எவ்வகை உணவுமே கிடையாது. ஆனாலும் இந்த நாளை கழிச்சே ஆகணும். இவங்க இந்த ஒரு இடத்தை விட்டு வெளியேறணும்னா யாராச்சும் வந்து காப்பாத்தி தான் ஆகணும். வெளியே தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த வசதியுமே இல்லை. ஏற்கனவே தான் இறக்க போறேன் அப்படின்ற நிலைமைக்கு போன ரசேல் ரொம்பவே ஒரு கொடுமையான மனநிலையில இருக்காங்க. அதோட கரோலினும் எப்படியாச்சும் தன்னையும் தன்னுடைய மகளையும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிற போது முதல் நாள் இரவு எப்படி கரோலின் தன்னுடைய மகளான ரசேலை தூக்கிட்டு போனாங்களோ அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வகையான வெறுப்பும் வந்துருச்சு. இனி எப்படி நாம உயிர் தப்பிக்க போறோமோ அப்படின்ற கேள்வியோடையே ஒரு சந்தோஷமற்ற ஒரு பயணத்தை இவங்க மேற்கொள்றாங்க. இப்படி போற போதே தூரத்துல ஒரு வித்தியாசமான சத்தம் ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கரோலினோட மனசுக்குள்ள கேள்வி எழுது. அதே நேரத்துல கரோலினோட தோல்ல இருக்கக்கூடிய ரசேலும் அது என்ன சத்தமம்மா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். எங்கேயோ தூரத்துல கேட்கக்கூடிய அந்த சத்தம் இவங்களை நெருங்கி கிட்ட வந்துகிட்டே இருக்கு. கிட்ட வர வர இவங்களோட முகத்துல ஒரு புன்னகையையும் பார்க்க முடியுது. அப்படி இவங்க மனதுல புன்னகையை ஏற்படுத்தின அந்த ஒரு சத்தம் என்ன சத்தமா இருக்கும்? அந்த காட்டு பகுதியை நோக்கி ஒரு உலங்கு வானூர்தி ஒன்று வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அந்த உலங்கு வானூர்தி இவங்களுக்கு மேலால போற போது இவங்க தங்களுடைய கைகளை அசைச்சு அதை தங்களுடைய பக்கம் திசை திருப்புறாங்க. அந்த உலங்கு வானூர்தியில வந்தது வேற யாருமே கிடையாது, ரசேலுடைய தந்தையார் தான். ஒரு வழியா இவங்களோட முடிவு மாற்றப்பட்டு இவங்க 2 பேருமே காப்பாற்றப்படுறாங்க. ரசேலும் கரோலினும் உலங்கு வானூர்தியில ஏத்தப்பட்டு வெலிங்டன் மருத்துவமனைக்கு கொண்டு போகப்படுறாங்க. அப்படி போற வழியிலேயே ரசேல் அந்த உலங்கு வானூர்திக்குள்ளேயே மயக்கம் போட்டுறா. அந்த மருத்துவமனைக்கு வந்ததுமே அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாமே இவங்களை செக் பண்றாங்க. கரோலினுக்கு அவ்வளவு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. சில தினங்களா உணவு இல்லாததால அவங்களுக்கு சோர்வு மட்டும் இருந்துச்சு. கரோலினுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்தாங்க. அதே சமயத்துல மயக்கம் அடைந்த ரசேல் ஏற்கனவே உபாதைக்கு உள்ளானதாலும் அதோட பசி மயக்கத்தாலும் அவங்க நீர்ச்சத்து இல்லாம இறக்கும் தருவாய்க்கு போயிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய வைத்தியர்கள் சொன்ன விஷயம், இன்னும் சில மணி நேரங்கள் நீடிச்சிருந்தா இவங்களுடைய உயிரை காப்பாத்தி இருக்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இதை கேட்டதுமே கரோலினும் கரோலினுடைய கணவரும் கலங்கி போறாங்க. ஒரு வழியா வைத்தியர்கள் ரசேலை காப்பாத்தியும் விட்டாங்க. இந்த 3 பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். ரசேலும் கரோலினும் காட்டு பகுதிக்குள்ள போறாங்க. எப்படி ரசேலினுடைய தந்தையார் அந்த உலங்கு வானூர்தியில வந்து இவங்களை காப்பாற்றினார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கலாம். இதற்கான பதில் தான், கணவரினுடைய வீட்டுக்கு கரோலின் போறது வழக்கமா இருந்துச்சு. ஆனா இவங்க போக வேண்டிய நாள்ல இவங்க போகல. இருந்தும் இவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இவங்க நியூசிலாந்து போயிருக்காங்க அப்படின்றது. அதனால இவங்க இங்க தான் எங்கேயாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா இவர் அவதானிச்சு இவங்களை கண்டுபிடிக்கவும் செய்யறாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸோட உதவியோட இவங்க இந்த பகுதிக்கு போனதையும் அறிஞ்சு இங்க வந்து இவங்களை காப்பாத்துறாரு. இறக்க போறோம் அப்படின்ற நினைப்புல இருந்த 2 பேரையும் காப்பாத்தின இவர் தான் அந்த இடத்துல ஹீரோ. இந்த ஒரு காணொலி பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நியூசிலாந்து நாட்டுல உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த பதிவுல நீங்க பார்த்திருந்தீங்க. இது போல பல சுவாரஸ்யமான காணொலிகளை பார்வையிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி.